பிரைஸ் லார்ட். 1 John chapter 3 and verse 4. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம்னு பேசினா நம்ம பாவத்தை ரொம்ப மெஷர் பண்ணி டிவைட் பண்ணி பார்ஷியலாக பார்க்குற கண்ணோட்டத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தோட சட்டத்தின் பிரகாரம் தவறு செய்தால் அதில் மெஷர்ஸ் இருக்குது. இது சின்ன தவறு, இது பெரிய தவறு, இது சின்ன ஃபைன், இது பெரிய ஃபைன்னு சொல்லி நமக்கு நாம் இந்த உலகத்தின் அளவுகோலின்படி சில காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நியாயம் அப்படின்னா அது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு 0 to 10 அப்படின்ற ஸ்கேல்லாம் கிடையாது. அதுலேயும் வசனம் என்ன சொல்கிறதுனா, அந்த நியாய பிரமாணத்தை நம்ம மீறினாலே பாவம் தான். அப்போ நீங்கள் சின்ன பாவம் செய்தாலும் பெரிய பாவம் செய்தாலும் அவருடைய நீதியின் வழியில் நியாயத்தின் வழியில் வாழாமல் அது தெரிந்தும் நம்ம அதை மீறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் மாறி போனாலுமே அது பெரிய பாவம் தான். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் நம்ம இந்த உலகத்தின் ஒரு நாலேஜால் ஒரு பார்ஷியலான மைண்ட் செட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். எப்படின்னு சொன்னால், ஒரு தவறை நம்ம செய்கிறோன்னு சொன்னால் நம்ம உடனே நம்ம அட்வொகேட்டை போல் நமக்கு நாமே வாதாடி நம்ம இல்லை இதெல்லாம் தவறே கிடையாது, இதெல்லாம் பாவமே கிடையாது, இதெல்லாம் ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நியாயப்படுத்தி பேசி ஆர்கியூ பண்ணி மற்றவரிடத்தில் அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் இதே தவறை மற்றவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு எதிரானவங்க யாராவது செய்கிறாங்கன்னு சொன்னால், ஐயோ அவங்க இப்படி செய்யலாம், இது மிகப்பெரிய பாவம்னு சொல்லி நம்ம உடனே ஒரு ஜட்ஜாக மாதிரி அவங்களை நியாயம் விசாரிக்க, நியாயம் தீர்க்க உடனே ரெடி ஆகிடும். அப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம செய்யும் போது அது சின்ன தவறு, மற்றவங்க செய்யும் போது அது பெரிய பாவம் நம்ம நியாயம் தீர்க்கணும்னா இதுவே மிகப்பெரிய பாவம். எனவே நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பாவத்தில் இறங்குறோன்னு சொன்னால் அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கடவுளோட நீதியின்படி நியாயத்தின்படி எதிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எதிலெல்லாம் நம்ம வாழல நாமே ஆராய்ந்து நமக்கு நாமே ஜட்ஜ் பண்ணி நம்ம கரெக்டாக கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அதுதான் நிச்சயமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எனவே நியாய பிரமாணம் அப்படின்னு கடவுளோட பார்வையில் இருக்கிறது ஒரே ஒரு நியாயம்தான். அது எல்லாருக்கும் பொதுவானது, சமமானது. அதை புரிந்து கொண்டு நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் நம்ம கடவுள் நம்மை நேசித்தது போல் மற்றவர்களை நேசித்து நம்ம நீதியின் வழியில் வாழ்ந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மற்றவர்களை அந்த வழியில் வாழ வைக்கும்னு சொன்னால் அதுதான் நிச்சயமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.